நாளை மறுநாள் டிசம்பர் 1ஆம் தேதி குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்குகிறது. SIR என்கிற குடியுரிமை பறிக்கும் செயல் திட்ட நடவடிக்கை குறித்து எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்ப அது தொடர்பான விவாதத்தை நடத்த அவையை ஒத்திவைக்க கோரி பிரச்சனைகளை எழுப்புவதற்கான சூழல் இருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அவையை ஒத்திவைத்து அதை விவாதிக்க வேண்டும் என்று வலியுறுத்துவோம். தமிழ்நாடு உட்பட 12 மாநிலங்களில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நாடு தழுவிய அளவில் இதுவரையில் 25க்கும் மேற்பட்டவர்கள் இதனால் பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் என்கிற அதிகாரிகள் தற்கொலை செய்து கொள்ளும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. மேற்கு வங்கத்தில் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அவர்கள் மிக கடுமையாக ஒன்றிய அரசை எச்சரிக்கும் வகையில் விமர்சித்திருக்கிறார். எனவே எதிர்க்கட்சிகள் இது குறித்து கடுமையாக நாடாளுமன்றத்தில் இரு அவைகளிலும் குரல் எழுப்பும் என்று நான் நம்புகிறேன். இலங்கையில் புதிதாக அரசமைப்பு சட்டத்தை எழுதுவதற்கான முயற்சிகள் நடைபெற்று வருகின்றன. JVP அரசு பொறுப்பேற்ற பிறகு குடியரசுத் தலைவர் அனுர திசநாயக்க புதிய அரசமைப்பு சட்டத்தை எழுதப்போவதாக பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக தெரிகிறது. இந்த சூழலில் இந்திய ஒன்றிய அரசு தலையீடு செய்து புதிய அரசமைப்பு சட்டத்தில் கூட்டாட்சி நிர்வாக முறையை கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று ஈழத் தமிழர்கள் விரும்புகிறார்கள். இந்திய அரசு ஈழத் தமிழர்களுக்கு அதிகாரத்தை பகிர்ந்தளிக்கக்கூடிய வகையில் இலங்கை அரசுக்கு உரிய அழுத்தம் தர வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இந்திய ஒன்றிய அரசின் கவனத்திற்கு இதை எடுத்துச் செல்வோம். மாண்புமிகு முதல்வர் அவர்களும் தமிழ்நாடு அரசின் சார்பில் இந்த கோரிக்கையை இந்திய ஒன்றிய அரசுக்கு வலியுறுத்த வேண்டும் என்று ஏற்கனவே முதலமைச்சர் அவரிடத்தில் வலியுறுத்தியிருக்கிறோம், மீண்டும் வலியுறுத்துகிறோம். அது வெறும் வாக்காளர் பட்டியல் சீராய்வாக இருந்தால் பிரச்சனை இல்லை. கடந்த காலங்களில் எல்லா தேர்தலின் போதும் சம்மரி ரிவிஷன் என்கிற பெயரில் பெயர் நீக்கம், பெயர் திருத்தம், பெயர் சேர்த்தல் என்கிற நடவடிக்கைகள் மட்டும்தான் இருந்தன. இப்போது புதிதாக விண்ணப்பம் கொடுத்து 2002 முன்பு எடுக்கப்பட்ட வாக்காளர் பட்டியலில் நம்முடைய பெயர் இருந்தால் எந்த ஆவணமும் தர தேவையில்லை. அந்த பட்டியலில் இடம் பெற்றிருக்கவில்லை என்றால், பெயர் இடம் பெற்றிருக்கவில்லை என்றால் அவர்கள் கோருகிற 13 ஆவணங்களில் ஒரு ஆவணத்தை காட்ட வேண்டும். அது குடியுரிமையை சோதிக்கிற ஒரு ஆவணம். நாம் இந்த நாட்டின் குடிமகனா இல்லையா என்று குடியுரிமையை சோதிக்கிற ஆவணம். ஆகவே இவர்கள் தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி குடியுரிமை சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிற முயற்சியில் ஈடுபடுகிறார்கள். நேரடியாக செயல்படாமல், CAA சட்டத்தை நேரடியாக நடைமுறைப்படுத்தாமல், அதிகாரமற்ற ஒரு நிறுவனத்தை பயன்படுத்தி, தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி தேசிய குடிமக்கள் பேரேட்டை உருவாக்குகிற முயற்சியில் ஈடுபடுகிறார்கள். இது அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான ஒரு போக்கு. அடுத்து, இந்த நடவடிக்கையின் மூலம் குறைந்தது 10% 15% வாக்காளர்களின் பெயர்கள் பட்டியலிலிருந்து நீக்கம் செய்யப்படுகின்றன. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் குறைந்தது 1 கோடி பேர் அவ்வாறு பெயர் நீக்கம் செய்யப்படும் அபாயம் உள்ளது. பீகாரிலே 43 லட்சம் பேரை
பட்டியலிலிருந்து நீக்கம் செய்திருக்கிறார்கள். இந்த 43 லட்சம் பேரும் அயல் நாட்டை சார்ந்தவர்கள் அல்ல, இந்த மண்ணின் மைந்தர்கள் தான். ஆகவே இப்படி உண்மையான பூர்வீக குடிமக்களின் பெயர்களை வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்குவதும் குடியுரிமையை சோதிப்பதும் தேர்தல் ஆணையத்தின் வேலையாக இவர்கள் திணிக்கிறார்கள். இதனால் பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் மிக கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகி குறிப்பிட்ட குறுகிய காலக்கெடுவுக்குள் இதையெல்லாம் செய்து முடிக்க வேண்டும் என்று அழுத்தம் கொடுப்பதால் இதுவரையில் 25க்கும் மேற்பட்டவர்கள் நாடு தழுவிய அளவிலே உயிரிழந்திருக்கிறார்கள். ஆகவேதான் இந்த நடைமுறையை நாம் கண்டிக்கிறோம், எதிர்க்கிறோம்.